அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி குஷ்வந்த் சிங் எழுதிய இந்த உரைநடை பகுதியை தான் பார்க்க போகிறோம். குஷ்வந்த் சிங் ஒரு வழக்கறிஞர், கூடவே ஒரு எழுத்தாளர். மத்திய அரசாங்கத்தில் வெளியுறவுத்துறையில் ஒரு 1947 பணியில் இருந்திருக்கிறாரு. இவருடைய படைப்புகள் எல்லாமே மதச்சார்பு அற்று நையாண்டி கலந்தும் ப்ளஸ் கவிதை ரசனையோடு இருக்கும். இவருடைய படைப்புகள் எல்லாமே வாங்க, அப்படி இருந்த ஒருத்தர் எழுதிய ஒரு உண்மை கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை இவரோட பாட்டிக்கும் இவருக்கும் இடையில நடந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதை. அதாவது அவங்க பாட்டி இந்த பையனை வளர்க்குறதுக்கு எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத ஒரு பாச போராட்டத்தின் வாயிலாகவும், ப்ளஸ் அந்த பாட்டிக்கு உயிரினங்கள் மேலே, பறவைகள் மேலே எவ்வளோ அன்பு இருந்தது அப்படின்றத அந்த பாட்டி இறந்தது அன்னைக்கு நடைபெற்ற நிகழ்வு மூலியமாகவும் ரொம்ப கண்ணீர் வர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் ஒரு 1-2 தலைமுறைகளுக்கு முன்னால் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றத ரொம்ப உயிரோட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கதை இது. வாங்க பார்க்கலாம். My grandmother, like everybody's grandmother, was an old woman. She had been old and wrinkled for the 20 years that I had known her. People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. எல்லாருடைய பாட்டிகளைப் போலவே என்னுடைய பாட்டியும் வயதானவராகவே இருந்தார் என்று குஷ்வந்த் சிங் சொல்லுகிறார். எனக்கு தெரிந்து கடந்த 20 வருடங்களாக அவள் வயதானவராகவும் சுருக்கங்கள் விழுந்தவராகவுமே இருந்து வருகிறார். அவர் ஒரு காலத்தில் இளமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தார் என்று பலரும் பேசிக்கொண்டார்கள். அவளுக்கு புருஷன் கூட இருந்ததாகவும் சொன்னார்கள். ஆனால் அதை நம்புவது கடினமாக இருந்தது. என்னுடைய தாத்தாவின் புகைப்படம் வரவேற்பறையில் மாடத்திற்கு நேர்மேலே தொங்கிக் கொண்டிருந்தது. He wore a big turban and loose-fitting clothes. His long, white beard covered the best part of his chest and he looked at least 100 years old. He did not look the sort of person who would have a wife or children. He looked as if he could only have lots and lots of grandchildren. As for my grandmother, being young and pretty, the thought was almost revolting. She often told us of the games she used to play as a child. That seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. அவர் ஒரு பெரிய தலைப்பாகையும் தொலதொல உடைகளையும் அணிந்து கொண்டிருந்தார். அவரது நீளமான வெள்ளை தாடி அவரது நெஞ்சின் பெரும்பகுதியை மறைத்து கொண்டிருந்தது. அவர் 100 வயதானவராக தெரிந்தார். அவரை பார்த்தால் மனைவி பிள்ளைகள் உடையவரைப் போல தெரியவில்லை. அவர் ஏதோ ஏராளமான பேரப்பிள்ளைகள் உடையவர் போல இருந்தார். இளமையான அழகான எனது பாட்டியுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அது ஏதோ முரண்பாடாக தெரிந்தது. அவர் சிறுபிள்ளையாய் இருந்தபோது விளையாடிய விளையாட்டுகளை பற்றி சொல்லுவாள். அது ரொம்ப முட்டாள்தனமாகவும் கௌரவமற்றதாகவும் தெரிந்தது. அவர் சொன்ன தீர்க்கதரிசிகளின் கதைகளைப் போலவே அவைகளையும் நாங்கள் கருதினோம். She had always been short and fat and slightly bent. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. No, we were certain she had always been as we had known her. Old, so terribly old that she could not have grown older, and had stayed at the same age for 20 years. என் பாட்டி எப்போதும் கொட்டையாகவும் குண்டாகவும் கொஞ்சம் கூணல் விழுந்தவராகவும் இருந்தார். அவரது முகத்தில் எங்கும் சுருக்கங்கள் தெரிந்தன. அவர் நாங்கள் பார்த்தபோது எப்படி இருந்தாரோ அப்படியே இருந்தார். அவர் இனிமேல் முதிர்வு அடையாதபடி அதிக வயதானவளாக இருந்தாள். அதே வயதில் 20 ஆண்டுகளாக இருந்தார் அவர். She could never have been pretty, but she was always beautiful. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. Her silver locks were scattered untidily over her pale, puckered face, and her lips constantly moved in inaudible prayer. Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountains, an expanse of pure white serenity breathing peace and contentment. அவள் அதைவிட அழகாக இருந்திருக்க முடியாதபடி எப்போதும் மிக அழகாக இருந்தார். தூய வெள்ளை உடையை உடுத்திக் கொண்டு, இடுப்பில் ஒரு கை பிடித்து தாங்கிக் கொண்டு, இன்னொரு கையில் ஜெபமணி மாலையை ஏந்தியபடி வீடெல்லாம் தட்டுத்தடுமாறி நடப்பார். அவரது வெள்ளை முடிக்கற்றைகள் சுருக்கம் விழுந்த முகமெங்கும் அலங்கோலமாக பரவி கிடக்கும். அவள் தொடர்ந்து தன் உதடுகளில் முணுமுணுத்தபடி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். ஆமாம், அவள் அழகானவர்தான்.
அவள் மலைகளில் தெரியும் கார்கால நிலவொளி போன்ற தூய வெள்ளையில் பரந்த சமாதானத்தையும் மன சாந்தியையும் கொண்டிருந்தார். My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city and we were constantly together. She used to wake me up in the morning and get me ready for school. She said her morning prayer in a monotonous sing-song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. I listened because I loved her voice but never bothered to learn it. நானும் என் பாட்டியும் நல்ல நண்பர்கள். எனது அப்பா அம்மா என்னை என் பாட்டியின் பொறுப்பில் விட்டுவிட்டு நகரத்துக்கு சென்று விட்டனர். நானும் பாட்டியும் எப்போதும் கூடவே இருந்தோம். அவள் சீக்கிரமே காலையில் துயிலெழுந்து என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப தயார் செய்வாள். என்னை குளிப்பாட்டி விடும் போதும் எனக்கு உடை உடுத்தும் போதும் தனது ஒரே குரலில் ஏற்ற இறக்கமான காலை ஜெபத்தை ஜெபம் செய்வார். நான் அதை கேட்டு அந்த ஜெபத்தை மனப்பாடம் செய்வேன் என்ற நம்பிக்கையில் அப்படி செய்வார். அவளது குரல் எனக்கு பிடிக்கும் என்பதால் அவளது ஜெபத்தை நான் கேட்டேன். Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen inkpot and a red pen, tie them all in a bundle and hand it to me. After a breakfast of a thick, stale chapati with a little butter and sugar spread on it, we went to school. She carried several stale chapatis with her for the village dogs. பிறகு அவள் என்னுடைய மரசிலேட்டையும் மஞ்சள் நிற குச்சியையும் சிறிய மை வைக்கும் மண் கூடு ஒரு சிவப்பு நிற பேனா ஆகியவற்றையும் ஒரே கட்டாக கட்டி என்னிடம் கொடுப்பாள். சுவையற்ற சப்பாத்தியின் மேல் வெண்ணெயையும் சர்க்கரையையும் பரப்பி அதை காலை உணவாக உட்கொண்டு விட்டு நாங்கள் பள்ளிக்கு செல்வோம். அவள் நிறைய சுவையற்ற காய்ந்து போன சப்பாத்திகளை கிராமத்து நாய்களுக்காக வைத்திருந்தாள். My grandmother always went to school with me because the school was attached to the temple. The priest taught us the alphabet and the morning prayer. While the children sat in rows on either side of the veranda singing the alphabet or the prayer in a chorus, my grandmother sat inside reading the scriptures. When we had both finished, we would walk back together. This time the village dogs would meet us at the temple door. They followed us to our home growling and fighting with each other for the chapati we threw to them. என்னுடைய பாட்டி நான் பள்ளிக்கு செல்லும் போது எப்போதும் என்னுடன் கூடவே வந்து சென்றாள். ஏனெனில் அந்த பள்ளிக்கூடம் கோயிலோடு ஒட்டியே இருந்தது. அந்த கோயிலின் அர்ச்சகர் எங்களுக்கு காலையில் பிரார்த்தனையையும் எழுத்துக்களையும் கற்றுத்தந்தார். பிள்ளைகள் வராந்தாவில் வரிசையாக அமர்ந்து எழுத்துக்களையோ அல்லது பிரார்த்தனையையோ ஒரே கோஷமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனது பாட்டி கோவிலின் உள்ளே அமர்ந்து மத நூலை வாசித்துக் கொண்டிருப்பாள். நாங்கள் இருவருமே முடித்ததும் நாங்கள் நடந்தே வீட்டுக்கு திரும்புவோம். இம்முறை கோவிலின் வாசலில் கிராமத்து நாய்கள் எங்களை எதிர்கொள்ளும். அவை நாங்கள் வீடு சென்று அடையும் வரை நாங்கள் அவைகளுக்காக எரிய இருக்கின்ற சப்பாத்திகளுக்காக ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொண்டும் பலமாக குறைத்து கொண்டும் எங்களையே பின்தொடர்ந்து வரும். When my parents were comfortably settled in the city, they sent for us. That was a turning point in our friendship. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. I used to go to an English school in a motor bus. There were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyard of our city house. எனது பெற்றோர் நகரத்தில் கொஞ்சம் வசதியானவர்களாக ஆன பின்பு எங்களை அங்கு வரச் சொன்னார்கள். அது எனக்கும் என் பாட்டிக்கும் இடையிலான உறவில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. நாங்கள் ஒரே அறையில் தங்கிக் கொண்டாலும் பாட்டி என்னோடு பள்ளிக்கு வரவில்லை. நான் ஆங்கில பள்ளிக்கு ஒரு மோட்டார் வண்டியில் சென்றேன். தெருக்களில் முன்பு போல் நாய்கள் இல்லை. என் பாட்டிக்கு எங்கள் நகர வீட்டின் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிப்பதை ஒரு வழக்கமாக்கி கொண்டார். As the years rolled by, we saw less of each other. For some time she continued to wake me up and get me ready for school. When I came back she would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning, the law of gravity, Archimedes' principle, the world being round, etc. This made her unhappy. She could not help me with my lessons. She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. One day, I announced that we were being given music lessons. She said nothing but her silence meant disapproval. She rarely talked to me after that. ஆண்டுகள் கடந்து செல்ல செல்ல நாங்கள் மிகவும் அரிதாக ஒருவர் பார்த்து கொண்டோம்.
சில சமயங்களில் அவர் என்னை எழுப்பிவிட்டு பள்ளிக்கு செல்ல தயார் செய்வாள். நான் திரும்பி வந்ததும் பள்ளி ஆசிரியர் என்ன கற்றுத்தந்தார் என்று என்னிடம் கேட்டாள். நான் அவர் சொல்லித்தந்த ஆங்கில வார்த்தைகளையும் மேநாட்டு விஞ்ஞான விஷயங்கள் சிலவற்றையும் அதில் நான் கற்றுக்கொண்டதையும் சொல்லுவேன். புவியீர்ப்பு விசை, ஆர்கிமிடிஸ் சித்தாந்தம், உலகம் உருண்டை போன்றவற்றை சொல்லுவேன். இது அவரை வருத்தப்பட வைக்கும். என்னுடைய பள்ளி பாடங்களிடம் அவருக்கு உடன்பாடு கிடையாது. ஆங்கில பள்ளியில் கற்றுத்தரப்பட்டவற்றை அவர் நம்பவில்லை. கடவுளை பற்றியும் மத நூல்களை பற்றியும் சொல்லித்தராதது பற்றி அவளுக்கு வருத்தம். எங்களுக்கு இசை வகுப்புகள் உண்டு என்று சொன்னேன். அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். அதற்கு பின்பு ரொம்ப அரிதாகவே என்னுடன் பேசினாள். When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her seclusion with resignation. She rarely left her spinning wheel to talk to anyone. From sunrise to sunset she sat by her wheel spinning and reciting prayers. Only in the afternoon she relaxed for a while to feed the sparrows. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her creating a veritable bedlam of chirruping. Some came and perched on her legs, others on her shoulders. Some even sat on her head. நான் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பின்பு எனக்கென்று தனி அறை தரப்பட்டது. எனக்கும் என் பாட்டிக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. என் பாட்டி தன்னுடைய தனிமை நிலையை வேறு வழியின்றி விரக்தியோடு ஏற்றுக்கொண்டாள். யாரிடமாவது பேசும் பொழுது கூட அவர் ராட்டை இயந்திரத்திலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. காலை முதல் பொழுது போகும் வரை அவர் அந்த சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி ஜபம் செய்து கொண்டே இருந்தார். பிற்பகலில் அவள் சிறிது தளர்வடைந்து சிட்டுக்குருவிகளுக்கு உணவளித்தாள். வீட்டு வராந்தாவில் அமர்ந்தபடி அவர் ரொட்டியை சிறு துண்டுகளாக உடைத்த போது நூற்றுக்கணக்கான பறவைகள் அவளை சுற்றி அமர்ந்து கிரீச்சிடும் சத்தத்தோடு பெரிய சந்தடியை ஏற்படுத்தும். சில பறவைகள் அவளது தலையில் வந்து அமரும். She smiled but never shooed them away. It used to be the happiest half hour of the day for her. அதற்கு அவள் சிரிப்பாலே தவிர அந்த பறவைகளை விரட்ட மாட்டாள். அந்த அரை மணி நேரமே அவளது மிக சந்தோஷமான நேரமாக இருந்தது. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years, and at her age one could never tell. But my grandmother could. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk or show any emotion. Her lips moved in prayer, her mind was lost in prayer. Her fingers were busy telling the beads of her rosary. Silently she kissed my forehead, and when I left I cherished the last sign of physical contact between us. நான் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல முடிவெடுத்த போது என் பாட்டி மிகவும் திகைத்து விட்டார். நான் 5 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டில் இருக்க வேண்டும். அவரது வயதில் அந்த பிரிவையும் உணர்வையும் ஒருவராலும் சொல்ல முடியாது. ஆனால் என் பாட்டியால் முடியும். அவள் அது குறித்து மனக்கிளர்ச்சி கூட கொள்ளவில்லை. அவள் என்னை வழி அனுப்புவதற்காக ரயில் நிலையத்திற்கு வந்தாள். ஆனால் என்னிடம் எதுவும் பேசவில்லை. உணர்ச்சிகள் எதையும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. அவளது உதடுகள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தன. அவரது மனம் ஜபத்தில் ஆழ்ந்திருந்தது. அவளது விரல்கள் ஜபமாலையின் மணிகளை உருட்டி கொண்டிருந்தன. அவள் அமைதியாக எனது தலையில் முத்தமிட்டாள். அந்த மொத்தத்தின் ஈரமான முத்திரையை எங்களுக்குள் இருந்த உடல் பந்தத்தின் கடைசி அடையாளமாக நினைவு கூர்ந்தேன். But that was not so. After 5 years I came back home and was met by her at the station. She did not look a day older. She still had no time for words, and while she clasped me in her arms I could hear her reciting her prayers. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows whom she fed longer and with frivolous rebukes. ஆனால் அது அவ்வாறாக கடைசியானதாக அமையவில்லை. 5 ஆண்டுகள் கழித்து நான் தாய்நாடு திரும்பினேன். என்னை என் பாட்டி ரயில் நிலையத்தில் சந்தித்தாள். ஒரு நாள் கூட அதிகமான வயதானவர் போல் அவள் தோன்றவில்லை. அவள் என்னை தனது கைகளுக்குள் இறுக்கிக் கொண்ட பொழுது அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதை என்னால் கேட்க முடிந்தது. நான் வீடு திரும்பிய முதல் நாளில் கூட அவள் தன்னுடைய சிட்டுக்குருவிகளோடு அதிக நேரம் செலவழித்து அவற்றுக்கு உணவளித்து அவைகளை அற்பமான விஷயங்களுக்காக கண்டித்து கொண்டிருந்தாள். In the evening a change came over her. She did not pray. She collected the women of the neighborhood, got an old drum and started to sing. For several hours she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warriors. We had to persuade her to stop to avoid overstraining. That was the first time since I had known her that she did not pray.
அன்று மாலை வேளையில் அவளிடம் ஒரு மாறுதல் வந்தது. அவள் ஜெபம் பண்ணவில்லை. அவள் தன் சுற்றுப்புறங்களில் இருந்த பெண்களை ஒன்று சேர்த்து ஒரு பழைய டமாரத்தை அடித்தபடி பாடத் தொடங்கினார். அவர் போர் வீரர்கள் சொந்த ஊர் திரும்பும் பாடல்களை தொய்ந்து போன தோலை கொண்டு உடைந்த ஒரு டமாரத்தை அடித்தபடி நெடுநேரத்துக்கு பாடினாள். அவர் அதிகம் தளர்வுறக்கூடாது என்பதற்காக பாடுவதை நிறுத்துமாறு அவளிடம் வேண்டிக் கொண்டோம். அவளை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து அவள் ஜெபம் பண்ணாமல் இருந்ததை அப்போதுதான் நான் கடைசி முறையாக பார்த்தேன். The next morning she was taken ill. It was a mild fever and the doctor told us that it would go. But my grandmother thought differently. She told us that her end was near. She said that, since only a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray, she was not going to waste any more time talking to us. மறுநாள் அவள் உடல்நலம் பாதிக்கப்பட்டாள். அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருந்தது. மருத்துவர் அந்த காய்ச்சல் போய்விடும் என்று சொன்னார். ஆனால் என் பாட்டியோ தனது முடிவு நெருங்கிவிட்டது என வேறு விதமாய் எண்ணினாள். அவள் இன்னும் சில மணி நேரத்தில் தனது வாழ்நாளின் கடைசி அத்தியாயத்தில் இருப்பதால் எங்களிடம் பேசிக்கொண்டு அந்த நேரத்தை வீணடிக்காதபடிக்கு நான் தவறவிட்ட அந்த ஜபத்தை செய்யப் போவதாக சொன்னாள். We protested, but she ignored our protests. She lay peacefully in bed praying and telling her beads. Even before we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. நாங்கள் அதை தடுத்தோம். ஆனால் எங்களது தடைகளையெல்லாம் அவள் நிராகரித்துவிட்டு தனது படுக்கையில் அமைதியாக படுத்துக்கொண்டு ஜெபமாலையை உருட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நாங்கள் சந்தேகப்பட்டதற்கு முன்பாக அவரது உதடுகள் நின்றன. அவளது ஜீவனற்ற விரல்களில் இருந்து ஜெபமாலை கீழே விழுந்தது. அமைதியான நோயுற்ற வெளிரிய சாந்தம் அவளது முகத்தில் பரவியது. அவள் காலமாகிவிட்டார் என்று எங்களுக்கு தெரிந்தது. We lifted her off the bed and, as is customary, laid her on the ground and covered her with a red shroud. After a few hours of mourning we left her alone to make arrangements for her funeral. In the evening we went to her room with a crude stretcher to take her to be cremated. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. We stopped halfway in the courtyard. All over the veranda and in her room right up to where she lay dead and stiff-wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. There was no chirruping. நாங்கள் அவரை படுக்கையிலிருந்து உயர்த்தி எங்கள் வழக்கப்படி தரையில் கிடத்தி அவர் மேல் ஒரு சிகப்பு துணியால் மூடினோம். சில மணி நேர தூக்கத்திற்கு பிறகு நாங்கள் அவரை தனிமையில் விட்டுவிட்டு அவளது ஈமச்சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தோம். மாலையில் அவளது உடலை எடுத்து தகனம் செய்வதற்காக ஒரு ஒழுங்கற்ற தூக்கு படுக்கையை எடுத்துக்கொண்டு நாங்கள் அவளது அறைக்கு சென்றோம். மறைந்து கொண்டிருந்த சூரியன் அவளது அறையையும் வராந்தாவையும் வெண்ணிற வெளிச்சத்தில் ஒளியூட்டி இருந்தது. அங்கு செல்லும் போது முற்றத்தின் பாதி வழியிலேயே நாங்கள் நின்றுவிட்டோம். வராந்தாவிலும் சிவப்பு துணியால் விரைப்பாக மூடப்பட்டு கடந்த அவரது இறந்த உடல் இருந்த அறையிலேயும் தரை முழுக்க ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் அங்கும் இங்குமாக நின்றிருந்தன. ஒரு ஆரவார சத்தமும் கிடையாது. We felt sorry for the birds and my mother fetched some bread for them. She broke it into little crumbs, the way my grandmother used to, and threw it to them. The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's corpse off, they flew away quietly. Next morning the sweepers swept the breadcrumbs into the dustbin. நாங்கள் பறவைகளுக்காக அனுதாபப்பட்டோம். என் அம்மா அவைகளுக்காக சில ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்தார். என் பாட்டி அவற்றை உடைக்கும் விதமாகவே அவளும் அதை உடைத்து அந்த பறவைகள் முன்பு போட்டாள். அந்த சிட்டுக்குருவிகள் அவைகளை கண்கொண்டு கூட பார்க்கவில்லை. நாங்கள் என் பாட்டியின் உடலை எடுத்துச் சென்ற பிறகு அவை மிக அமைதியாக பறந்து சென்றன. அடுத்த நாள் காலையில் துப்புரவு வேலை செய்யும் வேலைக்காரி அந்த ரொட்டி துண்டுகளை எல்லாம் பெருக்கி எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாள். ஓகே மாணவர்களே, அவ்வளோதான் இந்த கதை. ஒரு உணர்வுபூர்வமாக தன் பாட்டிக்கும் தனக்கும் சின்ன குழந்தையிலேருந்து தான் படிச்சுட்டு வர வரைக்கும் இருந்த அந்த அன்பு, இன்னொரு பக்கம் அந்த பாட்டி பறவைகள் மேலே வச்சிருந்த அன்பால் பறவைகள் எல்லாம் அந்த பாட்டி இறந்தப்ப வந்து போன அந்த அன்பு, இதை பற்றி உணர்வுபூர்வமான சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த கதையோட தலைப்பும் கூட, த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி. ஓகே மாணவர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.